அஞ்சலி வந்திருக்கா. வர சொல்லுங்க. ம். எது கழுவுற? முதல்ல என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் நன்றி கெட்டவளா நடந்துகிட்டு இருக்கேன். அது உனக்கு இப்பதான் தோணுதா? கல்யாண மண்டபத்துல அவ பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா? அதை விட உங்க அப்பா இது வரைக்கும் இவகிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல, தெரியுமா? என்னங்க, அதான் ஏகே சார் நம்ம குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்தார்ல. இது பார்ச்சலமா, நீ எல்லாரையும் எப்பவும் மன்னிச்சுக்கிட்டே இருக்க. மறுபடியும் சொல்றேன், அது உனக்கு நல்லது இல்ல. இங்க பாருங்க, எங்க அம்மாவும் பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு எந்த தத்துவமோ ஃபார்மலான வார்த்தையும் தேவையில்லை. நீங்க போங்க. அம்மா, எனக்காக அவர் எதுக்கு விரட்டுறீங்க? என்ன சொன்ன? எதுக்காகம்மா எனக்காக அவர் போய் விரட்டுறீங்க? என்னடி உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன்னை யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறியா? சதீஷோட வாழ போறேங்கிறதுக்காக தானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பால்ல யார் நீ விஷம் வச்சா? நீ அவனை கொள்ளணுங்கிறதுக்காக விஷம் வச்சா, இல்ல அவன் உன்னை கொள்ளணுங்கிறதுக்காக விஷம் வச்சான? சொல்லுடி. அம்மா, நாங்க சந்தோஷமா தாமா இருக்கோம். பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. உங்களை நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா? நீ சதீஷோட சந்தோஷமா வாழ்ந்துங்கிறதுக்காக நான் அலைஞ்சு திரிஞ்சு அந்த போலீஸ்காரன் கையில கால விழுந்து உனக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனா நீங்க பால்ல விஷம் வச்சு என்ன வாழ்க்கையோட விளையாடுறீங்களா? சொல்லுடி, யாரடி விஷம் வச்சது? எனக்கு தெரியாது. நீ பொய் சொல்ற. நீ ஒரு அழுத்தக்காரி. யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. என்னையே ஏமாத்தி சத்தியம் வாங்கினவ இல்ல நீ. இங்க பாரு, பால்ல விஷம் வச்சது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா சதீஷும் நீயும் சாக கூடாது. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். அதுதான் எனக்கு வேணும். உனக்காக நான் பட்ட அவமானம் எல்லாம் உனக்கு தெரியாது. தயவு செஞ்சு சொல்றேன், நீ சதீஷோட வாழு. நீ கல்யாணம் பண்ணிக்க போகும்போது என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன, நான் என்ன சொன்னேன்? அவன் கெட்டவன், நீ அவனோட சந்தோஷமா வாழ முடியாதுன்னு நான் சொன்னேனா இல்லையா? ஆனா நீ என்ன சொன்ன? நான் அவனை திருத்தி அவனோட நான் வாழ முடியும்னு நீ அடிச்சு சொன்ன. ஆனா இப்ப எதுக்காக நீ சண்டை போட்டுக்கிட்டு சாவறீங்க? இங்க பாரு, நடந்தது நடந்து போச்சு. அவனை திருத்தி அவனோட வாழ பாரு. அவனோட தான் நீ வாழ்ந்து ஆகணும். நீ கர்ப்பமா வந்து நிக்கிறப்ப என் கண்ண கண்ணீர் தாண்டி வருது. பொறக்க போற குழந்தை அனாதைய பொறக்க கூடாது. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ அவனோட வாழு. நீ பழசெல்லாம் மறந்துட்டு அவனோட வாழு. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனா எதுவுமே என்ன மறக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் சதீஷ், இன்னொரு பக்கம் கார்த்திக். கார்த்திகா? கார்த்திக் உன்னை ஏதாவது ப்ராப்ளம் பண்றானா? சொல்லு சொல்லுமா, நான் உனக்காக அதையும் செய்யறேன். அவன்கிட்ட நான் போய் பேசி உன்னை மறக்க சொல்றேன். சதீஷ் உனக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் மறந்துட்டு நீ அவனோட வாழு. நீ நல்லபடியா வாழ்ந்தாதான் ஏகே சந்தோஷப்படுவாரு. எனக்கும் ஏகேக்கு துரோகம் பண்ணிட்டுதான் மனசுல ஒரு வேதனை இருக்கு.
அந்த வேதனையும் தீரும். நான் யோசிக்கிறேன். எனக்கு உங்க குழந்தைய பார்க்கணும். என்னது யோசிக்கிறியா? யோசிக்கிறதெல்லாம் வேண்டாம். இங்க பாரு, நீ இந்த வாசப்படி தாண்டு போது சதீஷோட வாழ்ணுங்கிற எண்ணம் தான் உன் மனசுல இருக்கணும். அப்பதான் என் குழந்தைய நான் உனக்கு காட்டுவேன். வர 23ஆம் தேதி என் குழந்தைய நான் தொட்டில போடுறேன். அன்னைக்கு நீ சதீஷோட தான் வரணும். இப்ப நீங்க போ போ. அம்மா, ஒரே ஒரு வாட்டி குழந்தைய பார்த்துட்டு போ. நான் என் குழந்தைய உனக்கு காட்ட மாட்டேன். நீ நல்லபடியா சந்தோஷமா வாழ்றேங்கிற ஒரு வார்த்தை என் காதுல விழுற வரைக்கும் நான் என் குழந்தைய உனக்கு காட்ட மாட்டேன். நீ வெளியே போ. போ வெளியே போ. ஒரே ஒரு தடவைமா. நீ போ. பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன். என்னடி நீ அவளை லூசு லூசுங்கற? லூசுன்னு சொல்லாம வேற என்னமா சொல்றது? இவனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க. என் பிள்ளைய ஒண்ணு பண்ணிடாதீங்கம்மா. என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிடாதீங்கம்மா. நீங்க எங்க பையனை அரெஸ்ட் பண்ணீங்க, நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். என்ன சார் மிரட்டுறீங்களா? மிரட்டுறீங்களான்னு கேக்குறேன். வரேன் அரெஸ்ட் வாரண்டோட. உட்கார்றா உட்கார்றா. பயமா இல்லையா? கத்துவேன்னு பார்த்தேன். நான் எதுக்கு பயப்படணும்? ராகவ் கொலைக்கு அப்புறமே நான் உங்களை எதிர்பார்த்தேன். எதுக்கு? ராகவ் கொலை பண்ணும்போது நான் உங்களை பார்த்தேன், நீங்களும் என்னை பார்த்தீங்க. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நல்லா தெரியுமே. என்னது எனக்கு தெரியுமா? ராகவ் வினோத்தை கொலை பண்ணது நீங்கள் தான். முரளியும் சதீஷையும் கொலை பண்ண போகிறதும் நீங்கள் தான். நீங்கள் அவங்க 2 பேரையும் கொல்றதை நான் பார்க்கணும். நீங்கள் சதீஷை கொல்லுவீங்கன்னு நான் உங்கள் பின்னாடியே வந்தேன். ஆனால் என்னை ஏமாத்திட்டீங்க. அன்னைக்கே சதீஷை கொண்டு இருப்பேன். நீ அவசரப்பட்டு ஜன்னல் பக்கம் போனதுனால நான் மாட்டிக்க பார்த்தேன். நான் உங்களை மாட்டி விட்றதா இருந்தால் என்னைக்கும் மாட்டி விட்டுருப்பேன். பைத்தியமா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தெரியுமா? உங்களை மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு தான். எல்லாத்துக்கிட்டையும் நான் தான் ராகவ கொன்னேன்னு சொல்லிட்டே இருந்தேன். எல்லார்கிட்டையும் பைத்தியம் நம்ப வச்சேன். ஏன்னா பின்னாடி போலீஸ் உனக்கு எதிரான சாட்சியா என்ன ஆக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா என்னை விசாரிச்சுட்டு போன சிவரஞ்சனி நான் பைத்தியம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? உங்களுக்கு தெரியாதா என்ன? அதை விசாரிச்சுட்டு போலாம் தான்டா வந்தேன். இவ்வளோ நாள் போலீஸ் உன்னை கண்டுக்கல, அதான் நானும் பேசாமல் இருந்துட்டேன். எப்போ போலீஸ் ஒன்று விசாரிச்சதோ கண்டிப்பாக நீ என்னை மாட்டி விட்டுருவ. இல்லை நான் உங்களை மாட்டி விட மாட்டேன். நீ சின்ன பையன்டா, போலீஸ் அடி தாங்க மாட்டேன். அடி தாங்குறோன்னா இருந்தா சதீஷ் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அஞ்சலி விட்டு ஓடி வந்திருப்பியா?
நீ கோழடா. இல்ல நான் கோலை இல்ல. நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நான் கோலை இல்ல. இல்ல நீ கோழதான்டா. இல்ல கோழை உயிரோடு இருக்கவே கூடாது. என்ன பண்ண போறீங்க? உன்னை கொல்ல போறேன். மா ஏய், சத்தம் போடாத, சத்தம் போடாத. சத்தம் போட்டு கழுத்தை கர 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 நான் அறுத்துருவேன். புரியுதோ? கத்துனன்னு வச்சுக்கேன், உன் சாவு கொடூரமா இருக்கும். என்னது அது? அது எங்க அம்மா குடிக்கிறதுக்காக பால் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த புடி புடிடா. சார் என்ன சார் இது? தூக்க மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. குடிடா. சார் அந்த 2 பேர் செத்ததுக்கு அப்புறம் நான் செத்துறேன் சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குடிடா. குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. காட்டி கொடுக்க மாட்டோம் சார். ப்ளீஸ் சார். குடிடா. குடிடா. உன் கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? அஞ்சலி கிட்ட போன்ல பேசணும் சார். பேசு. ஹலோ ஹலோ அஞ்சலி, அஞ்சலி நான் கார்த்திக் பேசுறேன். நீயா? ஏய் இனிமே நான் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் செஞ்ச தொந்தரவுகளாம் என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. அன்னைக்கு அடி வாங்கிட்டு போனது பத்தாதா? ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். 6 அடி உயரத்துல ஒரு மனுஷன் மரணமா வந்து நிக்கிறாரு. உனக்கு துரோகம் பண்ண முரளிக்கு சதீஷ்க்கும் கண்டிப்பா தண்டனை வாங்கி. சார் 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 ப்ளீஸ் சார் கட் பண்ணிடாதீங்க சார். ப்ளீஸ் சார் ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். சார் காஃபி சார். ஏசி சிவரஞ்சன் மேடம் வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே சார். சார் இது இப்போ ரொம்ப அவசியமா சிவரஞ்சனி? கண்டிப்பா சார். நிச்சயமா இவன் தான் கொலை பண்ணிருக்கணும். வினோத் ராகவ கொலை பண்ணது இவன் தான். அதனால தான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். நீங்க ஒப்புதல் கொடுத்தீங்கன்னா நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். நீ என்னமோ அவசரப்படுற மாதிரி தெரியுது. நோ சார், இந்த கேஸை நான் டீடைல்டா விசாரிச்சிட்டேன். சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஏகே, அஞ்சலி, டிசி, செல்லம்மா, இவங்க 4 பேருக்குமே கொலை செய்யறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கு. பட் இவங்க யாருமே கொலை செய்யல. ஏன்னா கொலை நடந்த ஸ்பாட்ல பதிவாயிருக்க கைரேகைகள் இவங்க யாரு கைரேகைகளோடையும் மேட்ச் ஆகல. அதனால இவங்க ஆளை வச்சு கொலை செஞ்சிருக்கலான்னு சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சதுல கார்த்திக்ங்கிற ஒரு புது கேரக்டர் பத்தி கேள்விப்பட்டேன். கார்த்திகா யாரு? அஞ்சலியோட லவர். அஞ்சலியும் கார்த்திக்கும் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க.
இவங்க 2 பேருமே சேர்ந்து மகாபலிபுரம் போனப்பதான் செத்து போன வினோத், ராகவ், இப்ப உயிரோட இருக்க சதீஷ், முரளி, இவங்க 4 பேருமே சேர்ந்து அஞ்சலியை ரேப் பண்ணிருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல கார்த்திக் அஞ்சலியை காப்பாத்தாம பயந்து போய் அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி போயிருக்கான். அதுக்கப்புறமா அஞ்சலி கார்த்திக்க கொஞ்சம் கொஞ்சமா வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிருக்கா. இதனால மனசொடிச்சு போன கார்த்திக் கிட்டத்தட்ட பைத்தியக்காரனாவே மாறிட்டான். ராகவ் கொலை நடந்த ஸ்பாட்ல 2-3 கைரேகைகள் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு கைரேகை கார்த்திக் கைரேகையோட மேட்ச் ஆகுது. சோ ஒண்ணு இவன் கொலை செஞ்சிருக்கணும், இல்ல கொலை செஞ்சவனை இவன் பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம ராகவ நான் தான் கொலை பண்ணேன்னு பல பேர்கிட்ட இவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அதனால்தான் கார்த்திக் அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்டோட வந்திருக்கேன். கார்த்திகை நம்ம கஸ்டடியில வச்சு விசாரிச்சோம்னா கொலை செஞ்சது இவனா இல்ல கொலையாளி இவன் பார்த்திருக்கானா, இந்த கொலை செஞ்சவனுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, எல்லா விஷயமும் நம்ம விசாரணையில தெரிஞ்சிரும். Then okay, proceed. Thank you, sir. Excuse me, sir. Hello. அப்படியா? என்னப்பா, என்ன பிரச்சனை? இந்த வீட்டுக்கார பையன் தூக்குல தொங்குறான். என்னாச்சு சிவரஞ்சனி? யாரோ நமக்கு சேலஞ்ச் பண்றாங்க சார். என்ன சொல்றீங்க? கார்த்திக் இறந்து போயிட்டான். தூக்குல தொங்குறானா? கொலையா தற்கொலையா? நோ ஐடியா சார். கொலையாளி வேற யாரும். ஒருத்தியோ ஒருத்தனும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்பேன் சார். இந்த சிவரஞ்சனி என்னைக்குமே தோத்துதல்ல.